சார், இப்ப இந்திய ஜனநாயக கட்சி சார்பா பல்லாவரம் தொகுதியில வேட்பாளராக இருக்கீங்க, ஒரு மூத்த வழக்கறிஞராக இருக்கீங்க. இப்ப வேட்பாளராக இருக்கிறது, தேர்தல் அனுபவம் எப்படி இருக்கு சார்? முதல்ல நியூஸ் 18 நேயர்கள் அனைவருக்கும், நியூஸ் 18 நிறுவனத்துக்கும், அதில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம். நான் அடுத்ததாக பல்லாவரம் தொகுதியினுடைய சட்டமன்றத்தில் வேட்பாளராக நிற்கிறேன். இந்த தொகுதியினுடைய அனைத்து வாக்காளர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இப்போ உங்கள் கேள்வி சொன்னீங்க, அதாவது என்ன பிரச்சனையெல்லாம் பார்க்குறீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? இல்ல, ஒரு சீனியர் அட்வொகேட் நீங்க. ஆமா, கேண்டிடேட்டா இருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு சார்? மிகவும் வித்தியாசமாகவும் சிறப்பாகவும் இருக்கு. அதாவது நான் வழக்கறிஞராக கடந்த 28 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிட்டு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் இந்திய ஜனநாயக கட்சியினோட பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கேன். என்னுடைய ஆலோசகராகவும் இருந்துகிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு புறம் வக்கீலாக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்தாலும் அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது அரசியல் அனுபவங்கிறது பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது தான் இது. ஆனால் முழுக்க இப்போ அரசியலை வேற கோணத்தில் நாங்கள் அணுக ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இரட்டை இலை சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறதும், அதில் பார்க்கும்போது இது முழுக்க எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. மக்கள்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய எழுச்சி இருக்குன்னு தெரியுது. மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது எனக்கு புரியுது. குறிப்பாக பெண்கள்கிட்ட இவ்வளோலாம் ஒருத்தர் அன்பாக இருப்பாங்களா, இத்தனை பேர் ஒரு க்ரௌடு அவ்வளோ தூரம் நம்ம மேலே ஒரு பாசமாக இருப்பாங்களான்னு கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக்குது எனக்கு. அதே போல் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் பார்த்தீங்கன்னா மிகவும் உற்சாகம். அண்ணன் ஜெய்சிங் அண்ணன் இருக்காங்க, தன்சிங் அண்ணன் இருக்காங்க. அவங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த பல்லாவரம் பகுதியில். இப்போது ஆக்சுவலாக அண்ணனுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். அது ஏதோ ஒரு ரீசனால் போயிடுச்சு. நாங்கள் பல்லாவரம் தொகுதியில் நிற்கிறோம். அந்த ஒரு சின்ன எண்ணம் கூட இல்லாமல் என்றைக்கு நான் முதலாக அண்ணனை சந்தித்தேனோ அன்னையிலிருந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் முழு ஒத்துழைப்பை அண்ணன் போன்றவர்கள், எல்லா கட்சிக்காரங்களும், இந்த கட்சி அதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, புரட்சி பாரதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ், எல்லாருமே ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு தர்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு மாறுதல் வரப்போகுது. தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை நான் பல்லாவரத்தினுடைய வாயிலாக பார்க்குறேன். இதே தான் எல்லா இடத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் எடப்பாடியாரை எப்படி யோசிக்கிறாங்க, ரொம்ப ஒரு சிம்பிள் பர்சனாக நினைக்கிறாங்க. அதாவது விளம்பரத்தை எடுத்துக்கொண்டு செல்கிற பர்சனாக நினைக்கல. அதாவது தன்னை முன்னிறுத்திங்கிறத விட தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை முன்னிறுத்தி, தேர்தல் வாக்குறுதிகள் சூப்பர் ஸ்டார் ஆஃப் திஸ் எலெக்ஷன். ஐ வுட் சே தட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் திஸ் எலெக்ஷன் இஸ் தேர்தல் அறிக்கை, மேனிஃபெஸ்டோ. அதாவது ஏழைகளோட இதயத்தை தொடர மாதிரியும் ரொம்ப உண்மையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும், ஏன்னா இந்த சொசைட்டியை ரொம்ப பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அந்த இதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது சில பேர் சொல்லலாம் இது அரசியல் ஸ்டண்ட்டுக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் நான் இப்போ கடந்த 4-5 நாளாக அந்த பார்க்கும்போது மக்களில் பெரும்பாலானவர் இன்னும் நிறையா முன்னேற வேண்டிய நிலைமையில் இருக்கிறப்போ இது மாதிரியான நலத்திட்டங்களை கண்டிப்பாக தேவை. அந்த 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை இப்போ டெபாசிட் பண்ணுறது, அந்த 2,000 ரூபாய் மாதம் ஆனால் கொடுக்குற அந்த ஊக்கத்தொகை, 25,000 பெண்களுக்கு குறிப்பாக அந்த பைக் வாங்குறதுக்கு கொடுக்குற அந்த ஊக்கத்தொகை, அதே போல் ஆட்டோ வாங்குறவங்களுக்கு இலவச பஸ்ஸு, தாலிக்கு தங்கம், அம்மா உணவக திட்டம், இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி நான் என்னோட கான்செப்ட் என்ன நினைக்கிறேன்னா, மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுக அரசு சரியாக செய்யலன்ட்டு. இதை யாரும் இழுத்து பிடிச்சி நிறுத்த முடியாது. ஏன்னா நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் ஹூ இஸ் ட்ரூ, ஹூ இஸ் நாட் ட்ரூ, ஹூ இஸ் டூயிங் வாட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நாம் என்ன ஜிமிக்ஸ் பண்ணாலும் சரி, நாம் நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஜிமிக்ஸ் தான் பண்ணுறோன்ட்டு, அது நம்ம திறமையாக பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா மக்களுக்கு ஷுவராக தெரியுது. என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஓட்டிங் கம்ஸ் ஒன்லி ஆஃப்டர் 5 இயர்ஸ். சரி, தப்பு பண்ணிட்டோம்னா கூட அவங்களுக்கு அதை ரெமெடி பண்ணுறதுக்கு அடுத்த 5 வருஷத்துல தான் பண்ண முடியும். இன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறதை என்னால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம எலெக்ஷனை சந்திக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 2 முறை திமுக வெற்றி பெற்ற தொகுதி, தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறை திமுக போட்டியிடாம தேமுதிக வேட்பாளர் போட்டியிடுறாங்க உங்களை எதிர்த்து. களம் எப்படி இருக்கு, போட்டி எப்படி இருக்கு? ஆமா, இப்போ நீங்க இந்த கேள்வியிலே பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2 முறை போட்டியிட்ட திமுக இந்த முறை பல்லாவரத்தில் போட்டியிடவில்லை. அது என்னவா இருக்கும்? மக்கள் யோசிக்கட்டும், பல்லாவரத்தினோட மக்கள் யோசிக்கட்டும். 2 தடவை போட்டியிட்ட திமுக இப்போ நிக்கலன்னா, நான் இப்போ போகும்போது ஏன் ரோடு போடலன்னு என்ன கேட்குறாங்க. நான் இன்னும் வரல, ரோடு ஏன் சரியாக போகல,
எங்கள் பகுதிக்கு இப்போ ஒரு ஃப்ளாட்ஸ் ஒரு அசோசியேஷனுக்கு போனோம். எங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் வரல. அடுத்தது குப்பை அள்ளுறதுக்கு காசு கேட்குறாங்க, குப்பையை அள்ளிட்டு போகிறதுக்கு காசு கேட்குறாங்கன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. ஷீ இஸ் அ ரிட்டையர்ட் டீச்சர் ஃப்ரம் அன் அசோசியேஷன். இதெல்லாம் வந்து சும்மா வெறும் பேச்சுக்காக அவங்க சொல்கிறது இல்லை. ஏன்னா நான் முதல் முறையாக அந்த டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர் இப்போ தான் பார்க்குறேன். அவங்க சொல்கிறாங்க குப்பையை அள்ளுறதுக்கு காசு கேட்குறாங்க, குப்பையை காசு கொடுத்தா தான் குப்பை வெளியில் போகுது, அந்த சுச்சுவேஷனில் இருக்கும். மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனுக்கு கொடுத்தோம், கொடுக்கல. ஏன்னா யூ நோ வெரி வெல் தட் இட் இஸ் அ ஃப்ளாட். அதுக்கு மேலே வந்து பீப்புள் வில் நோ வை வாட் இஸ் த ரீசன். அப்போ மெட்ரோ வாட்டர் கிடைக்க மாட்டேங்குது, குப்பையை எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பகுதியில் போகும்போது அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வந்து நான் கேட்டு சொல்கிறேன், நான் இதுக்காக சொல்கிறேன், நான் மக்கள்கிட்ட கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே சொல்கிறேன். அதாவது மினி பஸ் வந்து 7 பஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் போன அதிமுக பீரியட் வரும்போது 7 மினி பஸ் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரே ஒரு மினி பஸ் போகுது. சரி, அந்த ஒரு மினி பஸ் எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு வருமா, 10:30க்கு வருமா அப்படின்னு தெரியல. எந்த டைமில் வரும், எந்த டைமில் நிற்கும்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அதை நின்னாங்கன்னா அப்போ தான் அந்த மினி பஸ்ஸில் ஏறக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. இதை ஏதாவது மாற்ற முடியுமா? இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்குது. இப்போ தண்ணியில் வந்து சாக்கடை தண்ணி கலக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ நாய்கள் தொல்லை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது போல் அடுக்கிக்கிட்டே போகிற அளவுக்கு சொல்லிட்டு வராங்க. மக்களுடைய எண்ணத்தில் என்னுடைய கணிப்பு நான் பார்த்ததில், பீயிங் அன் அட்வொகேட், பீயிங் எ ஹியூமன், பீயிங் எ வேட்பாளர் இந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிறதுல நான் பார்க்கும்போது மக்கள் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அது இங்கே மட்டும் இல்லை, அது குறிப்பாக அந்த பெண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விடிவு காலம் வரப்போகுதுங்கிற ஒரு திங்கிங் இருக்கும் இல்லையா, அதை போல் அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. தொகுதியில் வந்து இப்போ பல்லாவரம் தொகுதி என்பது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்குது சென்னையில். குறிப்பாக பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர் அந்த பகுதிகள்லாம் வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய பகுதியாக இருக்குது. மெட்ரோ விரிவாக்கம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளும் பொதுமக்கள் இருக்குது. போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தொகுதிகளுக்கு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் என்ன? அதாவது மெட்ரோ தெரியும் உங்களுக்கு, இப்போ வந்து ஏர்போர்ட் வரைக்கும் இருக்குது. நமக்கு தெரியும் இது வந்து தமிழ்நாடோட நுழைவாயிலான ஒரு தொகுதி. அது பன்னாட்டு விமான நிலையம், உள்நாட்டு விமான நிலையம் அமைந்த பகுதி பல்லாவரம் தொகுதி கீழே தான் அது வருது. அந்த மெட்ரோ வந்து இன்னும் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப் டு கிளாம்பாக்கம் போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. பட் அதை வந்து கொண்டு வர்றதுக்கு 100க்கு 100% எல்லா முயற்சியும் எடுப்போம். ஏன்னா நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ஆட்சி நடத்துகிறாங்க. இப்போ எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு மெட்ரோவை வந்து கொண்டு வந்துட முடியும். அடுத்தது வந்து இந்த அரசு பள்ளிகள், அரசு கல்லூரிகள், அங்கன்வாடி, இந்த மாதிரி மழலையர் அரசு பள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா, அரசு பள்ளிகளில் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இருக்கா இல்லையா. எனக்கு என்ன ஃபீலிங் இருக்குன்னா, சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் ஆர் ரெடி. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் டிபெண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி. அந்த டிரான்ஸ்பரன்சியும் டிபெண்டபிலிட்டியும் இருந்ததுன்னா பீப்புள் வில் கிவ் டொனேட் எனிதிங் ஃபார் அஸ் சிஎஸ்ஆர் ஃபண்ட். அவங்களுக்கு என்னன்னா, இந்த பணத்தெல்லாம் கொடுத்தோம்னா இவர் ஒழுங்காக செலவு பண்ணி அதை பண்ணுவாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஐ வில் என்ஷூர் தட் தே கெயின் கான்ஃபிடன்ஸ் அண்ட் த்ரூ தட் கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி த ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஷுட் பி தி கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் தேர் ஆஃப்டர் டு எனி ப்ரைவேட் ஸ்கூல் தே வாண்ட். அந்த அளவுக்கு அந்த அரசு பள்ளிகளை வந்து முதல் தரத்துக்கு கொண்டு வரணும் இந்த பல்லாவரம் தொகுதி ஃபுல்லாக அப்படிங்கிறத ஒரு நினச்சிட்டு இருக்கோம். அடுத்தது குடிநீர் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த மெட்ரோ வாட்டர் வரல அந்த மாதிரி சொல்கிறது இருக்குது, கனெக்ஷன்ஸ் கிடைக்கலங்கிறது இருக்குது. செகண்ட் ப்ரையாரிட்டி வுட் பி ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், ஆர் ஐ வுட் சே தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸ்கூல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த வாட்டர் ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது, வாட்டர் கண்டாமினேஷனை சரி பண்ணுறது. இது எல்லாம் இந்த மினி பஸ் சொல்கிறாங்க இல்லையா, மினி பஸ்ஸுக்கு பதிலாக நான் இந்த குறுகிய ரோடுகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்துச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் மினி, ஏன்னா சில ரோடுகள்லாம் ரொம்ப சின்னதாக நேரோவாக இருக்குது. மினி பஸ்ஸை விட இந்த டாக்ஸிலே இப்போ நம்ம பாண்டிச்சேரியிலலாம் பார்த்துருப்போம், கொஞ்சம் பெரிய வேனாக இருக்கு இல்லையா, அதை வந்து நிறையா போட்டு இன்ஸ்டெட் ஆஃப் 1 மினி பஸ் வந்து 2 ஆட்டோவாக போட்டுட்டு அதை வந்து எலக்ட்ரிக்கலில் ஓட்டுற மாதிரி பண்ண முடியுமா? அப்போ வந்து காஸ்ட் கன்சியூமாகவும் ஆகும், நம்ம நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் நிறையா போக முடியும். இதை மாதிரியான ஒரு சில திட்டங்கள் பண்ண முடியுமான்றது. அடுத்தது வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர். இங்கே வந்து 10 ஏரிக்கு மேலே பெரிய பெரிய ஏரிகள் இருக்குது. அதில் தூர் வாரப்படாமல் நிறையா இருக்குது, குப்பைகள் கொட்டுற மாதிரி நிறைய அந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ அவ்வளோ ஒரு அபண்டன்ட் வாட்டர் இருக்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் பீப்புள் ஆர் கிரேவிங் ஃபார் வாட்டருங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. ஒன்றும் இல்லை, நாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அந்த ஏரிகளெல்லாம் தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அந்த பன்ஸ் எல்லாம் வந்து கரையெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி இதன் மூலமாக நீர்நிலையை பாதுகாப்பது ஒன்று, நீர்நிலையிலிருந்து தண்ணீரை எடுத்து
தேவையான அளவுக்கு உபயோகப்படுப்பது, அதனால் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூன்சியில் இருக்கிற நீர்நிலைகள்லாம் நல்லா பராமரிக்கப்படும். இது போல் இப்போ ஒவ்வொரு நான் மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று ஃபஸ்ட்டு அப்படி எல்லாத்தையும் சொல்கிறத விட இப்போ நான் பார்த்ததில் இந்த ஒரு 2-3 டேஸில் நான் பார்த்து இதிலெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறதா இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன். சார், இது பல்லாவரம் தொகுதி வந்து சிறுபான்மை மக்களும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. உங்க கூட்டணிக்கு சிறுபான்மை வாக்குகள் கிடைக்காதுங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. பாஜக இருக்கனால வந்து இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவர் வாக்கு வந்து இந்த கூட்டணி கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அது போன்ற சூழல் இருக்கா? பல்லாவரம் தொகுதியோட நிலை என்ன? அது வந்து ஐ வுட் சே தட் இட் இஸ் அ நெரேட்டிவ் செட். அதாவது என்னென்னா அதிமுக அது திமுகவுக்கு தான் எல்லா மைனாரிட்டிஸும் போடுவாங்கன்னு தெர் இஸ் அ நரேட்டிவ் செட் அகெயின்ஸ்ட் ADMK. அந்த நரேட்டிவ் இஸ் நாட் கரெக்ட். நரேட்டிவ் இஸ் நாட் கரெக்ட். ஆல் ஆர் பீப்புள், ஆல் ஆர் ஹியூமன் பீயிங். இது இந்த காஸ்ட் வேரியேஷன் கொடுக்கறது, கம்யூனிட்டி வேரியேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இஸ் நோ லாங்கர் கோயிங் டு சர்வைவ். மாறப்போகுது அதெல்லாம். இந்த காஸ்ட் பண்ணுறது, அவர் வந்து SC கம்யூனிட்டியில் இருக்கார், இவர் வந்து அதர் கம்யூனிட்டியில் இருக்கார், இவர் வந்து கிறிஸ்டியனு, இவர் வந்து முஸ்லீமு, அதெல்லாம் இல்லை. ஆல் ஆர் ஹியூமன் பீயிங். அந்த டிஃப்ரென்ஸ் அதை காமிச்சு இனிமேட்டு பாலிட்டிக்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட் பாலிட்டிக்ஸ். ஐ ட்ரீட் ஆல் பீப்புள் சேம். அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் LKG to 5th standard ஐ ஸ்டடி இன் சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட். அதுக்கப்புறம் ஐ ஸ்டடி இன் கவர்மெண்ட் ஸ்கூல். அதுக்கப்புறமா ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தேன். அதுக்கப்புறம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன் 5 years. ஐ வாஸ் த பெஸ்ட் அவுட் கோயிங் MCCM அட் த 1993. மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஜாக்கிர் ஹுசேன். அதாவது அவங்க குடும்பத்தை கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். நான் என்னை கூட படித்தான், அவன் என் கூட படித்தான், கீழேருந்து படித்தான், திரும்பி கூட்டிகிட்டு வந்தான், திரும்பி என் கூடவே இருந்தான் டில் 2016. இஸ் நவ் நோ மோர். அவங்க ஃபேமிலி இஸ் தேர். ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன், தே வில் ஸ்பீக் அபவுட் மீ. எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இன்னொரு ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரேம் சகாயதாஸ்னு ஒரு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். இஸ் மை கிளாஸ்மேட் ஃப்ரம் BA, MA, லா டில் டுடே. அதனால் எனக்கு வந்து ஐ நோ அபவுட் அது. அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ சி ஆல் பீப்புள் வித் சேம் ஐஸ், இல்லையா? ஐ ஸ்பீக் வித் சேம் வாய்ஸ், சேம் மவுத்து. அதில் போய் அவங்க மைனாரிட்டிங்கிறதுனால வேறு பார்வை, மெஜாரிட்டி அந்த பார்வையில் எனக்கு இல்லை, சுத்தமாக அதில் நம்பிக்கை இல்லை. கம்யூனிட்டியில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த காஸ்ட் பேசிஸில் தான் மனுஷனை தேர்ந்தெடுக்கணுங்கிறதும், அது வந்து அரசியலுக்காக புனையப்பட்ட ஒரு நரேட்டிவ் பை சர்டன் பாலிட்டிக்ஸ் as if they are their own. அது கிடையாது. திஸ் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் மை ஓன் ஹார்ட் அண்ட் ஐ ஹவ் நோ அதர். அது இல்லை. ஏன்னா நான் வந்து 15 நாளைக்கு முன்னாடி வேட்பாளர் ஆகணும்னா இந்த பல்லாவரம் தொகுதியை தேர்ந்தெடுப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போது நான் பல்லாவரம் தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டேன். ஐ எம் வெட்டட் வித் திஸ் பல்லாவரம் கான்ஸ்டியூன்சி. ஸோ பீப்புள் ஆஃப் பல்லாவரம் கான்ஸ்டியூன்சி ஆர் மை பீப்புள். ஐ வில் ஒர்க் ஃபார் தெம். I will see to that Pallavaram constituency becomes number 1 constituency in the state of Tamil Nadu and it will be spoken all over India. அதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் கண்டிப்பாக எடுப்பேன்.